ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா Redmi Note 9 Proவில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து அப்டேட் வந்திருக்குது 12.5. ஸோ அந்த அப்டேட் எப்படி பண்ணுறது, அந்த அப்டேட் மூலிமா என்னென்ன புது ஃபியூச்சர்ஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்மளுடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சேனலில் வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிவ்அவே நம்ம நடத்தி நம்ம கிவ்அவே கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கிவ்அவே வந்து நம்முடைய சேனலில் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோன்னே நெக்ஸ்ட் கிவ்அவே வந்து நடத்தலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்முடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்போர்ட்டை வந்து உங்கள் கமெண்ட்ஸாக வந்து நீங்கள் வந்து தெரிவிங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரெட்மியில் வந்து பார்த்திங்கன்னா Note 9 Pro மாடலுக்கு வந்து இப்போ புதுசாக வந்து MIUI 12 அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. MIUI 12.5ங்கிற வெர்ஷனு. ஸோ அந்த வெர்ஷன் அப்டேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேலே எபவுட் ஃபோன் இருக்குது பார்த்திங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. அதை ஓப்பன் பண்ணோன்னுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்லி 12.0.5 அப்படிங்கிற வெர்ஷன் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸ்டேபிள் வெர்ஷன் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த MIUI 12 இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து சர்ச்சிங் ஆகும். சர்ச்சிங் ஆகி இப்போ வந்து பார்த்திங்கன்னா MIUI 12.5.1 அப்படிங்கிற ஸ்டேபிள் அப்டேட் வந்து காட்டுது. ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா 845 MBக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் இதில் என்னென்ன ஆப் எல்லாம் வந்து அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த லேர்ன் மோர் அப்படிங்கிறத கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் நோட்ஸ் அப்டேட்டர் அப்படின்னு இந்த 3 இது வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 20 times மோர் ரெண்டரிங் பவர் வந்து கொடுத்துருக்குறாங்க சிஸ்டம்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் வந்து ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த அப்டேட்லேயே. தென் MIUI பிகம் லைட்டர், ஃபாஸ்டர் அண்டு மோர் டியூரபிள் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இருக்கிறத இன்னும் வந்து ஸ்மூத்னிங்காக வந்து கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க MI தரப்புலேருந்து. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம்குள்ளே ஆகிற அந்த அப்டேட் மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் வந்து ஆகஸ்ட் 2021க்கு வந்து அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸில் வந்து ஒரு சில அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. நியூ டூல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸ்கெட்சிங் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு ஸ்கெட்ச் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆட்டோமேட்டிக் இதுலேயே. அப்புறம் கெஸ்டர்ஸ் வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது டாஸ்க் நீங்கள் ஆட் பண்ணுறதாகட்டும், இல்லை டாஸ்க் நீங்கள் வந்து நோட்டிஃபை பண்ணுறதாகட்டும், எல்லாத்துக்குமே. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேவ் டெக்ஸ்ட், URL, இமேஜஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து நோட்ஸில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அப்டேட் எல்லாமே வந்து நோட்ஸுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அது கீழே வந்து அப்டேட்டருக்கு வந்து கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கூகுள் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த நியூ வெர்ஷனில், அதாவது 12.5.1ங்கிற வெர்ஷனில் வந்து வரப்போகிறது. ஸோ இதை நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டவுன்லோடு அப்டேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. ஸோ அந்த ப்ளூ கலர் பட்டனில் இருக்கிறது நீங்கள் கிளிக் கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இது வந்து உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த டவுன்லோடிங்கிறது வந்து 100% ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருச்சு. டவுன்லோடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 0 to 100 வந்து பார்த்திங்கன்னா என்கிரிப்ஷன் ஆகும். ஸோ என்கிரிப்ஷன் கம்ப்ளீட் ஆனோடனேயுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ரீபூட் நவ் அப்படின்னு வந்து காட்டும். ஸோ இந்த ரீபூட் நவ் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறது மூலிமா நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணியிருக்கிற வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஃபெச் ஆகும். ஸோ ஒன்ஸ் அந்த ரீபூட் நவ்னு கொடுத்ததுக்கப்புறம் மொபைல் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மொபைல் வந்து ஃபுல்லாக வந்து ரீபூட் ஆகி கம்ப்ளீட் ஆகி ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ இப்போ என்ன வெர்ஷனில் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா எபவுட் ஃபோன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா MIUI வெர்ஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ ரன் ஆகிட்டுருக்கிற வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MIUI 12.5 அப்படிங்கிற ஸ்டேபிள் வெர்ஷன் தான் வந்து உள்ள அப்டேட்டடில் இருக்குது. ஸோ இந்த MIUI 12.5 அப்டேட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்யூம் ஸ்லைடர் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வருது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்லைடர் செட் டைமரும் நீங்கள் வச்சுக்கலாம். தென் அதுக்கப்புறம் அந்த நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிக்கலாம். தென் ஸ்லீப்பிங் மோடு எல்லாமே நீங்கள் வந்து இதிலேயே செட் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நார்மலாக வந்து ப்ரீவியஸ் வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒயிட் கலர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த Redmi Note 9 Proவில் வந்து பார்த்திங்கன்னா MIUI 12 அப்டேட் பண்ணினதுக்கப்புறம் மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் அண்டு பேட்ரி பேக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் 1 day ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தனியாக வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற நம்முடைய நண்பர்கள் கூடவே வர்ற அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.